தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டெரஸ் கார்டன் கிட்ட எனக்கு கிடைச்சிருக்குன்னு நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எப்படி அப்ளை பண்றதுன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்றதுன்னு ஈஸியா சொல்லித் தரேன். ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்க மொபைல்ல கூகுள் குரோம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேப்ல போயிட்டு www.tnhorticulture.kit அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நீங்க டைப் பண்ணி அதை டச் பண்ணுங்க. நான் பாருங்க இதுல வீடியோல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க லெட்டர்ல டைப் பண்ணி அதை நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜுக்குள்ள போயிடும். ஹார்டிகல்ச்சர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு பேஜ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணோட்டியும் அதுக்கு உள்ள நம்ம அப்ளை பண்ற பேஜுக்கு போயிடும். ஸோ இது வந்து ஃபோன் ஸ்க்ரீன்ங்கிறனால இப்படி இருக்கு. ஸோ வந்து மேலே 3 டாட் இருக்கும். அதில் டெஸ்க்டைப் சைட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதை டச் பண்ணீங்கன்னா இந்த இது வந்துடும். இதுல மேல விண்ணப்ப நிலை அறிய, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆக்சஸ், ஸ்க்ரீன் ரீடர் ஆக்சஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் எண், உங்களுடைய பேரு, உங்க அப்பா பேர்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாலினம் என்ன, அதுக்கப்புறம் வகுப்பு என்ன அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர், அடுத்தது இந்த பகுதி வகை அப்படிங்கிறது வந்து நகர்ப்புறமா, கிராமப்புறமா அப்படிங்கிறதெல்லாம் குடுங்க. நாங்க சும்மா ஏதோ ஒரு இது குடுக்குறோம். ஏதோ ஒரு ஊர், மாவட்டம் இது பண்ணி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் தர்மபுரி குடுக்குறேன். அதுக்கப்புறம் அதுல நல்லம்பிள்ளி அப்படின்ற ஒரு வட்டாரத்த குடுக்குறேன். அப்படி நீங்க குடுக்கும்போதே உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல டார்கெட் லிமிட் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க வேற ஏதோ உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுது வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ சரி நான் இன்னொரு இதுவும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேண்டமா தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வட்டாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் அப்படிங்கிறத ஒண்ணு சூஸ் பண்றேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, டார்கெட் லிமிட் ரீச்டு. ஸோ வந்து நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட வந்து போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு காட்டும். டார்கெட் லிமிட் ரீச் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நான் முருங்கப்பட்டிங்கிற கிராமத்த நான் எடுக்கிறேன். அப்பவும் டார்கெட் லிமிட் ரீச்டுன்னு தான் வருது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல காட்டாது. நீங்க போய் அப்ளை பண்ற மாரி காட்டும். ஸோ நீங்க வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொகுப்பு விவரங்கள டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இது வந்து அந்த இதுல வந்து என்னென்ன இருக்கு கிட்டுக்குள்ள அப்படிங்கிறது விவரமா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விலை விவரங்கள்லயும் அந்த மாரி தான். ஸோ 2 தொகுப்புகள் வரை வந்து ஒரு பயனாளி பெற முடியும் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. இதுல ஒண்ணொன்னையுமே நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு, தொகுப்புல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் குடுத்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு, முகவரின்னு இருக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய அட்ரஸ் குடுத்துட்டு, உங்களுடைய பின்கோடு கீழ அஞ்சல் குறியீடுங்கிறதுல வந்துட்டு உங்க பின்கோடு குடுத்துட்டு, சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ சூஸ் பண்ணிட்டு, நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் மொபைல் நம்பருக்கு. ஸோ மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து இந்த விண்ணப்ப நிலை அறிய அப்படிங்கிறத அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் காட்டும். எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு. உங்க ஆபீஸருடைய நம்பர்னா அவங்க நம்பர் கால் பண்ணி கேட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். பாய்.